வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் வகுப்பறையில் எப்படியெல்லாம் காட்ட முடியும், அப்ரோப்ரியேட் பிஹேவியர் ஹோம் ஃப்ரண்ட்டில் எங்கெல்லாம் காட்டலாம், அப்ரோப்ரியேட் பிஹேவியர்னால் எப்படி அதை வளர்த்துக்கிறது, அதையும் இந்த பதிவில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். அதுக்கு தொடர்புடையதான். ஏஜ் குரூப் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒய் வி ஆர் டேக்கிங் திஸ். 8லேருந்து 10 வயசுக்குள்ள சில முக்கியமான செய்திகளையும் சில பழக்க வழக்கங்களையும் நம்ம மீண்டும் மீண்டும் அதை கற்றுக்கிட்டா அது ஓவர் த பீரியட் அது என்ன பண்ணோம், அடலசன்ஸ் தாண்டி அடல்ட்ஹுட்டில் நம்ம வர வரைக்கும் நம்மளுக்கு அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் சிறப்பான பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொள்வதற்கு சில நேரத்தில் என்னெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நமக்கு சரியானதை மட்டும் பேசுகிறத காட்டிலும் எது சரியோ அதை மட்டும் பேசுகிறதுக்கு நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கணும். சில நேரத்தில் எல்லாமே நம்மளுக்கு ஓணமாக இருக்கும், சில நேரத்தில் எதுவுமே பிடிக்காத இருக்கும். திஸ் இஸ் பாசிபிள். ஆனால் எப்போ பிடிக்காத இருந்தாலும் அது சரியாக இருந்தால் அதை நிச்சயமாக செய்யணும். சில பிள்ளைங்க குளிக்க மாட்டேன்னு சொல்கிறதுன்னு வைங்க, தே ஆர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே ஒரு மொட்டையாக ஒரு இங்கிலீஷு இல்லாட்டி போனால் ஒரு தமிழில் நான் குளிக்க பிடிக்காதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பிடிக்காதா இருந்தாலும் புறந்தூய்மை நீரானமயம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக குளிக்கணும். குளிக்கிறதுக்கு என்னெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் உண்டோ, எப்படி டெக்னிக்ஸோ அதை நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் சொல்லி குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அப்படி குளிக்கிறது எப்படி அது ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஒரே வார்த்தை தான், புறந்தூய்மை நீரானமயம். அதனால் நிச்சயமாக குளிக்கணும் தங்கம். குளிக்கிறதுக்கு பிடிக்கலன்னா சொல்லக்கூடாது. யூ ஷுட் சே ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ஐ பி பேதிங் எவ்ரி டே ட்வைஸ் டெய்லி அப்படிலாம் கூட நீங்கள் சொல்ல பழக்கலாம் அப்படின்னு. ஸோ அது என்னாச்சு, ஆப்ட் பிஹேவியர் நிச்சயமாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் அது என்ன செய்கிறோம், அந்த பழக்கத்தை குழந்தைக்கு சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்துகிறோம். நிறைய பேரண்ட்ஸ் நினைப்பாங்க அவங்க வேலையை அவங்களே செய்வாங்கன்னு. நிச்சயமாக அவங்க வேலையை அவங்களே தான் செய்வாங்க. நம்ம அவங்களுக்கு பதில் செய்ய முடியாது. பிள்ளைங்களுக்கு பதில் நம்ம சாப்பிட முடியாது, பிள்ளைங்களுக்கு பதில் நம்ம விளையாட முடியாது, பிள்ளைங்களுக்கு பதில் நம்ம படிக்க முடியாது. இதெல்லாம் அவங்களே தான் செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் கூட எப்படி படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும், படிக்கும்பொழுது எந்த கவனம் மட்டும் இருக்கணும் அப்படின்றத அப்படி சொல்லி கொடுத்தா யூ ஆர் ரெடி டு கிவ் யுவர் எக்ஸ்பர்டைஸ் டு தெம் அப்படி இருக்கணும். அதை காட்டில் ஒரு மிரட்டி வகுப்பாசிரியர் சொல்கிற மாதிரியோ இல்லை ஒரு விருப்பமில்லாத ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குற மாதிரியோ இருக்கக்கூடாது. ஏன்னா வகுப்பாசிரியர் சொன்னாக்க அவங்களுக்கு பர்சனலாக என்ன கிடையாது, டச் இருக்காது. ஆனால் ஒரு தாய் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு பர்சனல் டச் இருக்கணும் இல்லையா அதில். அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், எது தெரியணும் அவங்களுக்கு அப்படின்னுமோ அது உங்களுக்கு நிஜமாக நல்லா தெரியும். அதுபோல் அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் பிள்ளைங்களுக்கு எல்லா செய்திகளும் நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னு வைங்க, அவங்களுக்கு அதெல்லாம் மனசில் பதியும். மனசில் பதிஞ்சால் தொடர்ந்து அதை செய்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. தொடர்ந்து ஒரு வேலையை முயற்சி செய்யும்போது முதல்ல அதை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்வது நாளடைவில் அதுவே பழக்கத்திற்கு வருகிறது. பழக்கம் மாறின பிறகு பழக்கத்தோடு தொடர்ந்து பழக்கத்தோட எண்டில் அதுவே வழக்கமாக ஆகுது. வழக்கம் என்பது என்ன, விடாமல் செய்வது வழக்கம். எதையும் விடாமல் செய்யணும். என்ன, ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஹோம்ஒர்க் செய்யணும், விளையாட போகிறதுக்கு முன்னே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், என்ன டைம் டேபிளில் நடந்தது அப்படின்னு பார்த்து எடுத்து வைக்கணும். அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு ஹேபிட்டாக பண்ணினா அதெல்லாம் ஒரு வழக்கத்துக்குள்ளே வரும். அதனால் பிள்ளைங்களுக்கு எதை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம அம்மாவோ அப்பாவோ வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்க அதை சொல்லிக் கொடுக்கணும். இவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா கடைசியில் வா இங்கே வா உட்கார படி எழுது அப்படின்னு சொன்னால் இது என்ன மெக்கானிக்கலாக இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளைங்க நினச்சிப்பாங்க. ஆனால் அவங்களால அம்மாவை ஏற்றோ பேச முடியாது, இல்லை யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்கள ஏன் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க முடியாததுனால அது என்ன பண்ணோம், அது பொறுமையாக பொறுத்துக்கிட்டு இருக்கும். சில சமயத்தில் இட் ஹர்ட்ஸ் த சைல்டு எமோஷ்னலி, இட் ஹர்ட்ஸ் த சைல்டு. எங்கேயுமே எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்தால் அங்கே நாளடைவில் அந்த மனத்தில் தொய்வு ஏற்படும். அதற்கு யாருமே காரணமாக இருக்கக்கூடாது. விஷயங்களை சரியாக புரியாமல் ஒரு தொய்வு ஏற்படுறது வேறு விஷயம். எல்லா விஷயமும் சரியாக தான் புரியுது, இன்ஸ்பைட் ஆஃப் இட் நம்மளுக்கு தொய்வு இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு நாம் அது ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. அது நம்ம காட்டிலும் கீழே இருக்கிற சின்ன பசங்கன்னு சொன்னால் கைண்ட்னஸ் இன் வேர்ட்ஸ் கிரியேட்ஸ் கான்ஃபிடென்ஸ். அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கிட்டா யாருமே சின்ன பிள்ளைங்கள்கிட்ட தவறாமல் நடக்க மாட்டாங்க, தவறாகவும் நடக்க மாட்டாங்க. அதனால் எப்பொழுதும் பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதாகவும் அவங்களுடைய முறையில் பூஸ்ட் பண்ணுறதாகவும் தான்
பெரியவங்களோட பேச்சு இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை விரிவாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.